வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி, இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இது வித்தியாசமான திரைப்படமா? இது ஒரு கிரைம் த்ரில்லர் படமா? என்ன மாதிரி திரைப்படம் இது? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்து என்ன? அது ஆக்சுவலாக கொலை தான், இருந்தாலும் ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தில் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இறந்துடுறாரு. அந்த ரைட்டர் யாரு? அவரை எதுக்காக கொலை பண்ணணும்? கொலைக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? இதுதான் இந்த திரைப்படத்தோட முழு கதையும். இந்த திரைப்படத்தில் இதோட இந்த கொலையை ஒரு கேஸ் விசாரிக்கிறது யார்கிட்ட வருதுன்னா, நம்ம கதாநாயகன் அர்ஜுன் கிட்ட மட்டும்தான் இந்த கேஸ் வருது. இந்த அர்ஜுன் கிட்ட கேஸ் வருது. இவர் விசாரிக்கிற எப்படி விசாரிப்பார், எந்த மாதிரி கோணத்தில் இவர் கொண்டு போவாருன்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாருன்னு. இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா, இந்த ஊனமுற்று ஸ்கூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருக்காங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுத்த என்ன கேரக்டரோ ஏன்னோ நல்லா பண்ணிக்காங்க. இந்த படம் கதையோட கரு சொன்னால் இதுதான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஓடுது இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில ஷாட்டில் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து, நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை என்ன தோணுதுன்னா, படத்தில் ஸ்லோ மோஷன் ரொம்ப ஸ்லோ மோஷனாக வருது. அது என்னதான் படம் கிரைம் த்ரில்லர் ஜானலில் படம் கொண்டு போனாலும், நம்ம யார் கொலை பண்ணாங்க, என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சில இடத்துல தோண ஆரம்பித்தாலும், ஆனால் இந்த திரைப்படத்தை ஸ்லோ மோஷன். ஸோ ஸ்லோ மோஷனாக ஓடுறத விட்டு எந்த ஆடியன்ஸை படம் நல்லாவே இருந்தால் கூட கொஞ்சம் உட்காரத்துக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட். அவருக்கு தெரியாதவங்கள ஃபைட்டில் ஒரு கிங்குன்னு பேர் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சொல்லும்படியான அவருக்கு ஃபைட் சீன்லாம் அந்தளவுக்குலாம் கொடுக்கல. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸே இந்த படத்தில் ரொம்ப கம்மி. ஸோ இந்த திரைப்படத்தில் எப்படின்னா, அர்ஜுன் சில ஷாட்டில், எல்லா ஷாட்டிலும் சொல்ல முடியாது, சில ஷாட்டில் அவர் புதுசாக தான் நடிக்க வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி சில ஷாட்லலாம் அவர் நடிக்கிறான்ட்டு நல்லாவே தெரியுது. அதாவது நல்லா கேட்டுங்க, படம் முழுக்க இல்லை, சில ஷாட்டில் அவர் புதுசாக அறிமுகம் ஆர்டிஸ்ட் மாதிரி தோனி நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் இது ஒன்லைன் கதை. இதுதான் இந்த படத்தை முழுசாக என்ன காரணம் சொல்லியே படத்தை 2 ஹவருக்கு மேலே ஓடிட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் பேஷ்பேக் போர்ஷன், அதாவது இந்த கொலைக்கு உண்டான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, யூஸ்வலாக எல்லா திரைப்படத்தில் வர பேஷ்பேக் தான், மாம்புலான பேஷ்பேக் தான் இந்த திரைப்படம். அது நம்மளுக்கு பேஷ்பேக்கு, அதாவது கொலைக்கு உண்டான காரணம் தெரிஞ்ச உடனே இந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, எல்லா படத்துலையும் காட்டிட்டாங்களே, எத்தனை படத்துல இதே காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க வைக்கிது. சில சீனில் படம் அடுத்து நடக்கிற ட்விஸ்ட் சீன்லாம் இருக்குது. அந்த ட்விஸ்டான சீன்லாம் வரும்போது நமக்கு என்னென்னா, இப்படிதான் நடக்குமா, அந்த ட்விஸ்ட் சீன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நமக்கு அது சில இடத்துல ஏற்றுக்க முடியாத சீன்ஸுக்கெல்லாம் இருக்குது இந்த திரைப்படம். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாங்க. அந்த ஒரு தடவை கூட பார்க்கறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது அவர் சொல்லப்பட்ட காரணம் நல்லா தான் இருக்குது. எத்தனை திரைப்படத்தில் இதே வரும்? எத்தனை திரைப்படத்திலே காட்டின கருவே, அதாவது காட்டின கான்செப்டே எத்தனை திரைப்படத்தை கொண்டு வராங்க? அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவாவது புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்க்ரீன் பிளேவும் புதுசு இல்லை. விசாரிக்கிற சீனு, யூஸ்வலான ஸ்க்ரீன் பிளே என்னவோ அதே ஸ்க்ரீன் பிளேல தான் படத்தில் காட்டியிருக்காங்க. என்ன ஒன்று, அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு பொறுத்த வரைக்கும் இது புது கேரக்டர். அவங்க கூட நிறைய படத்தில் நடிச்சிட்டாங்க, இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ், தங்கதுரை, ஒய்ஏகே சுந்தர், ராம்குமார், வேல் ராமமூர்த்தி மற்றும் பலர். இந்த படத்தோட பேக்வர்ட் பிஜிஎம் சுமாராக இருக்குங்க. அதாவது ஒரு த்ரில்லிங்கான திரைப்படத்துக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அது ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் ஃபிலப் பண்ணார கேட்டால் ஓரளவுக்கு ஃபிலப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் பிஜிஎம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த படத்தோட இசை பரத் போட்டிருக்காரு. ஓரளவுக்கு சுமார், சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல முடியாது, சுமார் ரகம் பிஜிஎம். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு
அருள்குமார். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் தினேஷ் லக்ஷ்மணன். ரொம்ப பிரமாதமாக எழுதிக்காருங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சி உள்ளே போனோம். ஏன்னா இந்த திரைப்படம் வேற ரொம்ப நாளாக இந்த திரைப்படம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. புலி வருதான்னு ஒரு வழியாக புலி வந்துச்சு. புலி அசிங்கப்பட்டு போச்சு. ஏன்னா புலி வந்தவன் நம்ம பயப்படுவோம். அந்த புலிக்கு இப்போ பயம் இருக்கும் போதே அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். கரெக்டாக அந்த பேலன்ஸ் கரெக்டாக நம்ம பண்ணணும். ஆனால் கட்சியில் புலி ஒன்றுமே இல்லாமல் போச்சுடா, புலி சப்புன்னு போச்சு. ஸ்பீடாக வந்தது புலி, அப்படி ஸ்லோவாக போயிடுச்சு. கடிக்கிறது கூட யோசிச்சு, இவங்களை கடிக்கலாமா வேணாமா சொல்லிட்டு, கடிச்சா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கடிக்காமே வந்த காட்டுக்கே திரும்பி போயிடுச்சு அந்த புலி. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் அப்படி தான் எடுத்திருக்காங்க. அதான் இந்த படத்தோட கருவு எல்லாம் கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இருக்கிறதையும் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த திரைப்படத்தில். சொல்ல வந்தது எல்லாம் சொல்லியாச்சு. இவங்களுக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த திரைப்படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டான நம்மள நேர்த்தியாக ரொம்ப ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விஷயம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர் யாருமே தங்கதுரை ஆகட்டும், ராம்குமார் ஆகட்டும், வேல் ராமமூர்த்தி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே எந்த குறை இல்லை. இந்த படம் ஸ்க்ரீன் பிளேயில் குறை, கான்செப்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். படம் ரொம்ப லேக். அந்த லேகை அவாய்ட் பண்ணால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். என்ன தனிப்பட்டவங்க என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை ரிலீஸான திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க. இந்த படத்தை திரைவிமர்சனம் நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Please subscribe our new channel GALLAPETTI Tamil.